பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரோடைய ஐ திரைப்படத்தோட ட்ரெய்லர் வெளியாயிருக்கு. தியேட்டர் ட்ரெய்லர். இதுக்கு முன்னாடி டீசர் வெளியாச்சு. டீசரே ஏகப்பட்ட பேர் யூடியூப்ல பார்த்தாங்க, ஹிட் கொடுத்தாங்க. அதுவே பெரிய சாதனை பண்ணுச்சு. அப்படி இருக்கும்போது ட்ரெய்லர்னா சும்மாவா? அந்த ட்ரெய்லர்ல வர்ற ஒவ்வொரு காட்சியும் மிரட்டலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மக்களே கருத்து கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் ஏகப்பட்ட பேர் இந்த ட்ரெய்லரை பார்த்துட்டாங்களாம். இதுவே பெரும் மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு படக்குழுவினர் நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நல்ல ஒரு போட்டியா அமைய போகுது இந்த பொங்கல் அப்படின்னு எல்லாருமே பேசிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அஜித்துடைய என்னை அறிந்தால் திரைப்படமும் வெளியாகுது இல்லையா? அதனாலதான். அப்படி என்ன பெரிய போட்டி இருக்க போகுதுன்னு கேட்குறீங்களா? ஐ படத்துல நம்ம விக்ரம் நடிச்சிருக்காரு. சங்கருடைய இயக்கம். அதே மாதிரியே என்னை அறிந்தால் திரைப்படம் தல அஜித்தோடைய படம். ஸோ இப்படி 2 மாசான ஹீரோஸ் நடிச்ச படங்கள் வெளியாகுது அப்படின்னா எந்த படத்தை எந்த படம் பீட் பண்ண போகுது அப்படிங்கிற டென்ஷன் எல்லாருக்குமே இருக்கும். தல அப்படின்னு சொன்னதும் அவருக்கு ஆப்போனன்ட் யாரு? நம்ம விஜய் தான். விஜய் படம் கத்தி திரைப்படம் பயங்கரமான வசூல்லாம் கொடுத்துச்சு. ஸோ அதே மாதிரியான வசூலை என்னை அறிந்தால் திரைப்படமும் எடுக்கணும் அப்படிங்கிற நிர்பந்தத்துக்குள்ளார தள்ளப்பட்டிருக்கு. ஸோ எந்த படம் எந்த படத்தை பீட் பண்ணும்? கத்தி திரைப்படத்தை விட என்னை அறிந்தால் திரைப்படம் வசூல சாதனை பண்ணுமா, இல்ல ஐ படத்தை என்னை அறிந்தால் திரைப்படம் பீட் பண்ணுமா அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் எல்லாமே படம் ரிலீஸ் ஆனதும் நமக்கு தெரியும். அது வரைக்கும் இதே டென்ஷனோட வெயிட் பண்ணுவோம்.